ஹவ் இஸ் லைஃப் கோயிங் கைஸ்? ஹோப் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக போயிட்டுருக்கோன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு vlogக்குள்ளே போயிடலாமா? இது வந்து டிசம்பர் 31st நைட் அன்னைக்கு எடுத்த ஃப்ரேம்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அந்த சூட்கேசஸ் எல்லாம் கூட லாஃப்ட் மேலே வைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க. ஏன்னா நீங்களே பார்த்தீங்க, ட்ரிப் முடிச்சுட்டு வந்த ஒரு 2 டேஸ்லேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹோம் டவுன் கிளம்பியிருந்தேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால என்னால் அன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஐ எம் ஸோ சாரி கைஸ். ஸோ அதான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் ஆல்நைட் ப்ரேயருக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அன்னைக்கு நானும் அப்பா அண்ட் அரவிந்த் தான் 3 பேரும் தான் ஆன்லைன் ப்ரேயருக்கு கிளம்பியிருந்தோம். என்னடா இது ப்ரேயருக்கெல்லாம் நீங்கள் மேக்கப் எல்லாம் வேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரையும் நாங்கள் அங்கே இருக்கணும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனாதான் எனக்கு வந்து தூக்க கலக்கம்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் முடிச்ச உடனே மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீரம் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சீரம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ எம் கோயிங் டு அப்ளை கன்சீலர். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஜஸ்ட் ஹைட்ரேட்டட் மை லிப்ஸ் வித் லிப் பாம். என்னோட ஃபேவரட் அண்ட் ஆல் டைம் கோ கன்சீலர் வந்து லாக்மியோடது தாங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் கன்சீலர் ஐ ஹவ் எவர் சீன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக லாக்மியோட இந்த அப்சல்யூட் கன்சீலரை வந்து ஐ ஹவ் பின் யூசிங் ஃபார் இயர்ஸுங்க. சம்டைம்ஸ் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணனா எனக்கு ஃபவுண்டேஷன் கூட தேவைப்படாது. சுகர் பிராண்டோட காம்பேக்ட் பவுடர் தான் இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ப்ராடக்ட். இதில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெரைட்டி வந்து பனானா பவுடருங்க. இது ஒயிட் கலர் ஷேட்ல இருக்கும். ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே ஐ எம் ஜஸ்ட் டூயிங் மை ஐப்ரோஸுங்க. எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் வித்தவுட் டூயிங் யுவர் ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பாக அந்த மேக்கப் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் அதை இப்போ ஷேப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி மெபெலினோட ஹைப்பர் கல் மஸ்காரா வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைலெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன க்ளா வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் கிளம்புற அந்த டைம்குள்ளே அஜயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சுங்க. வெளியே டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நானும் அரவிந்தும் அப்பாவும் கிளம்பியாச்சு. இந்த இயர் வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க எங்கள் கம்யூனிட்டியில். ஸோ லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபுட் ஸ்டால்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் டிஜே எல்லாம் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்ததுதான். நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அஜயோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ செலிப்ரேஷன் இருந்தாலும் அன்னைக்கு நைட் நாங்கள் சர்ச் கிளம்பும் போது எங்களுக்கு இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேற லெவலுங்க. மைண்டில் அவ்வளோ ஒரு பீஸ் அண்ட் ஹாப்பினஸாக இருந்தது.